ஹே காய்ஸ், வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ண உடனே லோக்கி ப்ரோ வந்துட்டாரு. அந்த உடனே தட்டி கொடுத்துட்டு சும்மா இல்லாத நான் கேமரா வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரே அமக்கலாம் ஆர்ப்பாட்டம். எனக்கும் ஒரே சிரிப்பு. இவன் பண்ணுற அட்டகாசத்தை தாங்க முடியாது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படிதான் இருந்தது. சேட்டை பிடிச்ச பையன் சார். ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லை. சுற்றி சுற்றி வந்து வாத்து மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு கேமராவை பார்த்து பார்த்து சுற்றிக்கிட்டு வந்தாங்க. இவன் பண்ணுறதை பார்த்துட்டு நான் கிளாஸ் போடுவேனானே எனக்கு சந்தேகம். ஐயா ஐயா கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். வீட்டில் ஒரு சாங்குக்கு டான்ஸு. லோக்கி ப்ரோக்கும் எனக்கும் புஷ்அப் காம்படிஷன். இந்த காம்படிஷனில் லோக்கி ப்ரோ தான் ஜெயிச்சார். 32 புஷ்அப் தான் எடுத்தேன். ஆனால் லோக்கி ப்ரோ 35 எடுத்துகிட்டு என்னை டாமினேட் பண்ணிட்டாரு. ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டே 13. எல்லா கிளாஸுமே கம்பைன் கிளாஸ் தான். ஒரு பேக்கு ஒரு பை. இன்றைக்கி என்னவோ தெரியல, எனக்கு ஃபுல் எனர்ஜியோடு இருந்தேன். அதுக்கு காரணம் நான் ஆகாஷ் ப்ரோ தான் நினைப்பேன். ஆகாஷ் ப்ரோ கொடுத்த சத்து டானிக் தான். எவ்வளோ புஷ் பண்ணாலும் அந்த டயர்டுன்ற ஒரு ஃபீல் கூட எனக்குள்ளே வரல. பட் ஆனால் பாடியிலேருந்து ஃபுல் வியர்வையும் கையில் இருக்க நாக்கு பூச்சும் சேர்ந்து வந்துச்சு. பசங்களாம் ஒரே காமெடி. பாஸ் நாக்கு பூச்சி பாஸ்னு வடிவேல் காமெடியை சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஸ்வெட் ஆகி டிஷர்ட் ஃபுல்லாக நனைஞ்சதே தவிர ஆனால் டயர்டுன்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே சுத்தமாக வரவே இல்லை. என்ன தான் என் கோச்சு சொன்னாமல் நான் கிளாஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டாலும் எனக்குள்ளே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற விஷயத்தில் நான் ரொம்ப வீக்கு. என்னால் எல்லோரும் மாதிரி நல்லாலாம் சாப்பிட முடியாது. கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், அதுவே வயிறு ஃபுல்லாகிடும். சரின்ட்டு ஃபைனலாக லாஸ்ட்டு 2 கிளாஸை போட்டு இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதோட டே 12 ஓவர். டே 13 பார்க்கலாம் கைஸ். டாட்டா பாய் பாய்.